கத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க மேலே தூக்கி எறியுது. இதெல்லாம் இவ்வளோ நடந்தாலும் நம்ம ஃபாதர்ஸ் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக பைபிளை ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற அந்த கட்டில் காற்றுல தானாகவே மிதக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிற பொருட்களும் கூட சேர்ந்து பறக்குது. அந்த ஃபாதர்ஸ் 2 பேரும் நீ எவ்வளோ இடையூறு கொடுத்தாலும் நாங்கள் கண்டினியூஸாக பைபிளை ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பைபிளை ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த சின்ன பொண்ணோட கை கட்டு 2மே அவுந்துருது. அதே சமயம் அந்த பொண்ணும் காற்றுல மிதக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அந்த ஃபாதர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணை நார்மலாக கொண்டு வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் தெரிஞ்ச அந்த சாத்தனோட உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் நம்ம சின்ன பொண்ணை அந்த பெட்லேயே படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட அம்மா மாதிரி பேச ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அந்த பெரிய ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, நீ வேணா வெளியே போ, ஏன்னா அந்த பேய் உன்னை திசை திருப்ப பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் மட்டும் கண்டினியூஸா பைபிளை ரீட் பண்றாரு.